ரேபீஸ் இன்று நாட்டையே நடுநடுங்க வைத்திருக்கும் ஒரு கொடூர நோய். வெளிச்சத்தை பார்த்து பயம், குளிர் தாங்காத தேகம், தண்ணீர் குடித்தாலும் தலையை ஆட்டி வினோத செயல், மிரட்சியான பார்வை, அழுகை, அலறல், இப்படி ஒரு நாயின் குணாதிசயங்கள் மனிதனுக்குள் தோற்றுவித்து உயிரையே பறித்து விடுகிறது ரேபீஸ். நான்கு வயது சிறுமி முதல் 60 வயது முதியவர் வரை ஒருவரையும் விடாமல் துரத்தி கடிக்கும் நாய்களால் சமூகமே இப்படி ஒரு துயரத்தை சந்திக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் தறித்தொழிலாளி நாய் கடித்து உயிரிழப்பு. சாதாரண நாய்க்கடிதானே என அலட்சியமாக இருந்ததால் இவர் தற்போது ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார். நாய்க்கு உண்டான அறிகுறி எல்லாமே வந்துச்சுங்க. என்னைக்கு வந்துச்சு? நேத்தியில இருந்தே. நேத்து தண்ணி குடிச்ச உடனே நாய் எப்படி தலையை துளுக்கிட்டு பண்ணும் பாத்தீங்களா, அது மாதிரியே பண்ணாரு. தண்ணி ஒரு முழுங்கு ஒரு சொட்டு கூட உள்ள போல, அந்த மாதிரி அறிகுறி பண்ணாரு. தண்ணி குளிர் காத்தே படக்கூடாது, அந்த சில்லு காத்து நம்ம வண்டியிலேயே வர முடியல. அவரார வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்படியே ஒரே இருட்டு ரூம்லயே இருக்கணும், ஒரு கொஞ்சம் கூட காத்தே அசையக்கூடாதுங்கிறார். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பகுதி இளவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி 43 வயதான இவர் தறித்தொழில் செய்து வந்திருக்கிறார். இவரது வீட்டில் வளர்த்த நாய் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெறி பிடித்ததைப் போல சாலையில் செல்பவர்களை விரட்டியிருக்கிறது. அதில் ஒருவரை கடித்தும் உள்ளது. மற்றொருவரை கடிக்க முயன்றபோது நாயை கட்டுப்படுத்த முயன்றிருக்கிறார் குப்புசாமி. ஆனால் அந்த நாய் அவரையும் கடித்திருக்கிறது. மேலும் குப்புசாமியின் மகனையும் அந்த நாய் பதம் பார்த்து விட்டது. ஆனால் நாய் கடித்த நபரும் குப்புசாமியின் மகனும் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குப்புசாமி மட்டும் நான் வளர்த்த நாய் கடித்து எனக்கு என்ன ஆகப் போகிறது என அசால்ட்டாக இருந்திருக்கிறார். அதுதான் அவருக்கு பெரிய ஆபத்தை விளைவித்துள்ளது. சமீப நாட்களாக குப்புசாமி தண்ணீர் குடிக்க முடியாமலும் நாய் போல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டும் வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் உடனே தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்ட போது குப்புசாமிக்கு ரேபீஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட குப்புசாமி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்.